இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆச்சரியமானது அது கர்த்தராலே ஆயிற்று. சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனத்தை இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகின்றான். அன்று தாவீதை சவுல் வெறுத்தான், அவன் வேண்டாம் என்று புறக்கணித்தான், கொல்லவும் நினைத்தான். இது தாவீதின் சூழ்நிலையை குறித்த போதிலும் இது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனம். அவர் அநேகரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் நெருக்கப்பட்ட சூழ்நிலை ஒடுக்கப்பட்டிருந்தார். ஆனால் தேவன் அவரை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்த்தினார். இன்று உங்களை வேதனைப்படுத்தி வேண்டாம் என்று ஒதுக்கப்படுவதாக உணர்கின்றீர்களா? ஆகாது என்று தள்ளப்பட்ட தாவீதை தேவன் ராஜாவாக மாற்றினார். அன்று மரணம் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. கர்த்தராலே அது நமக்கும் ஆயிற்று. ஆகாது என்று தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் உயர்த்துவார். இயேசு உயிர்த்தெழுந்தது எப்படி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்ததோ அது போன்றே நம்மை காணும் கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய சூழ்நிலை மாறும், அது கர்த்தராலே ஆகும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும்படி இது உம்மாலே ஆனதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.